வணக்கம். விவசாயிகள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. உங்கள் விவசாயத்துக்கு எங்கெங்கே கடை வாங்கியிருந்தீங்களோ, கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருந்தீங்கன்னா எங்கே வாங்கியிருந்தீங்க? தள்ளுபடி ஆர்டர் போட்டாச்சு. சந்தோஷம் தானே? நம்மளாவது வெத்தலை போடாமல், சுண்ணாம்பு போடாமல், கோயிலை போடாமல், அயன்ஸு போடாமல், சரக்கு அடிக்காமல் அடுத்தோட கெடுக்காதீங்க. உங்கள் வயலுக்கு பக்கத்து வயலில் எவனாவது தண்ணிக்கு குறைனா உங்கள்கிட்ட தண்ணி இருந்தால் அவனுக்கு தண்ணி கொடுங்க. ரைட்டா? நான் போர் பண்ணிருக்கேன், என் வயலுக்கு தான் பாய்ச்சுவேன், அவனுக்கு கொடுக்க மாட்டேன்லாம் பேசிட்டிங்கன்னா உங்கள் லைசன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எல்லாமே தூக்கிடுவோம். அடுத்த சிஸ்டம் அதுதான் வரப்போகுது. ஒரு போர் போட்டு உங்கள் வயலுக்கு தண்ணி பாய்ச்சி மீதி உங்கள் மோட்ரு ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க தண்ணி இல்லாமல் தத்தளிச்சாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். நீங்கள் கொடுக்கலன்னா உங்கள் வயக்காடு, உங்கள் மோட்ரு செட்டு, உங்கள் லைசன்ஸ் எல்லாமே பறிக்கப்படும். உங்கள்கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அத்தனை பொருளுமே கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். உங்கள் பக்கத்து வயக்காரனுக்கு நீங்கள் உங்கள் வயக்காட்டை அறுவடை பண்ணிவிட்டு பக்கத்து வயக்காரனுக்கு அறுவடை பண்ண பாதை கொடுக்கலனாலும் உங்கள் வயக்காடு பருதுமல் பண்ணப்படும். விவசாயம்னா எல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒரு கட்டு மதமாக இருக்கணும். நீங்கள் வாங்கின கடையெல்லாம் தள்ளுபடி பண்ணியாச்சுப்பா பேசி நல்லா கேட்டுங்க. தள்ளுபடி பண்ணியாச்சு, கையெழுத்து போட்டாச்சு. விவசாயிங்க ஒத்துமையாக இருக்கணும். தண்ணி வரும். வாய்க்காலில் தண்ணி வரலன்னா போரில் தண்ணி பாய்ச்சறிங்கன்னா எல்லாமே வயலில் வந்தாலும், வாய்க்காலில் வந்தாலும் சரி, பம்பில் வந்தாலும் சரி, விவசாயம் பண்ணுறது எல்லாருமே ஒத்துமையாக, வராமல் இல்லாமல், போட்டி இல்லாமல், வெறித்தனம் இல்லாமல், கெட்ட எண்ணம் இல்லாமல் விவசாயம் பண்ணுங்க. அழகாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, வெயில் டைமில் வேலை பார்க்காதீங்க, நல்லா தண்ணி குடிங்க, நல்லா நீட்டாக இருங்க, விவசாயிங்க நீட்டாக இருங்க. தவறு பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னாவே உங்கள் சொத்து பருமதி ஆயிரும், தள்ளுபடி ஆயிரும். தவறு பண்ணினாவே உங்கள் சொத்து காலி. அதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் பழகுங்க. ஒரு கிராமமாக இருக்கட்டும், ஒரு எந்த ஊராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லாம் அண்ணன் தம்பி பங்காளி பங்காளியாக பழகுங்க, நீட்டாக இருங்க, அழகாக இருங்க, நல்லா சந்தோஷமாக பொழப்பு பண்ணுங்க, நல்லா விவசாயம் பண்ணுங்கள். நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு வரும். உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு உங்களை காப்பாற்றும். தப்பு பண்ணால் ஆனால் தண்டனை கிடைக்கும். பி கேர்ஃபுல். கரெக்டாக